இஸ்லாமிய மக்கள் 100%, கிறிஸ்தவ சமுதாய மக்கள் 90%. அதுபோல நம்ம இந்து மக்களிலே பல்வேறு சமுதாயத்து மக்களும் எனக்கு வாக்களிப்பார்கள். பிஜேபியை வெற்றி பெற விடக்கூடாது என்பது என்னுடைய ஆதங்கம். இந்த தொகுதியிலே பிஜேபி கால் ஊன்றி விட்டது, கால் ஊன்ற விடக்கூடாது. நாடாளுமன்றத்துக்கு இங்கிருந்து தொகுதியிலே போவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புள்ள தொகுதிக்கு வாய்ப்பை உருவாக்கி விடாதீர்கள். நாடாளுமன்றத்திலே மக்கள் இன்றைக்கு மக்களுக்கு நான் விரோதியாக இல்லை, என்னை செல்லப்பிள்ளையாக பார்க்கின்ற என்னுடைய தொகுதியை, வளர்த்த தொகுதியை, நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற தொகுதியை, காங்கிரஸ் கட்சியை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற தொகுதியை எனக்கு மீண்டும் கொடுத்தால்தான் வெற்றி என்பது ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் நான் வெற்றி பெற்று காட்டுகின்றேன் என்று சொல்கிறேன். மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் என்று சொல்லிவிட்டேன், எழுதி கொடுத்தேன். இத்தனையும் சொன்ன பின்னாலும் கூட 1 மணி வரை, அன்றைக்கு அறிவிக்கு முன்னால் 1 மணி வரை கேண்டிடேட் ராமசுப்பு தான் என்றுதான் எனக்கு சொல்லப்பட்டது. திங்கட்கிழமை 1 o'clock up to 1 o'clock in Delhi. அது வரைக்கும் எனக்கு வந்த தகவல் ராமசுப்பு நம்பர் 1 நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீர்கள் என்று எனக்கு நம்பிக்கைக்குரிய வகையிலே சொல்லப்பட்டது. ஆனால் நான் அப்படி வந்து தளபதி கூட்டம் இங்கே இருக்கின்றது, நான் இங்கே செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி அங்கே இருந்து வந்து சென்னையிலிருந்து வந்து ஃப்ளைட்டில் வர 2:15 நான் ஃப்ளைட் ஏறுகிறேன். 2:15 டெல்லியிலிருந்து எனக்கு தகவல், இந்த மாதிரி வேட்பாளர் நீங்கள் இல்லை. என்னுடைய நண்பர்கள் சொல்கின்றார்கள், கட்சி சொல்லவில்லை, என்னுடைய நண்பர்கள் அப்படி இருக்காது என்றுதான் நான் சொன்னேன். அப்பொழுது கூட எங்கள் கட்சி என்னை ஏமாற்றாது, என்னை ஏமாற்ற மக்களை ஏமாற்றாது, எங்க காங்கிரஸ்காரனை ஏமாற்றாது, எதிர்கொண்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சர்ச்சிலையும் இதுலையும், அவங்க இஸ்லாமிய இதுலையும் இந்து கோயில்களையும் மக்கள் என்னை வர வேண்டும் என்று பிரேயர் பண்ணவங்க எத்தனை பேர் கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு தெரியும் வகையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே இருந்து சொல்கிறார், உங்களுக்கு போடலை போட்டிருக்கிறது ராபர்ட் குரூஸ் என்பவருக்கு போட்டிருக்கு என்று சொன்னார். அது எப்படி போட்டார்கள்? இந்த நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ சகோதரர்கள். நான் இதை இறக்குமதி செய்யாதேன்னு ஏன் சொன்னேன் என்று சொன்னால், கன்னியாகுமரி தொகுதியில் அண்ணன் வசந்தகுமார் இப்போது நான் கேண்டிடேட்டாக ஒன்றாக நின்று போட்டி போட்டோம். அப்பொழுது நான் என்னை காங்கிரஸ் பேரிடம் கேட்டது, தொகுதிக்கு நீங்களும் தகுதியானவர் தான், நீங்களும் நிற்கலாம், வசந்தகுமாரும் நிற்கலாம், ஆனால் மாவட்டம் நீங்கள் நெல்லை, அவர்கள் கன்னியாகுமரி என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், உண்மை அதுதான் உண்மை. அந்த பகுதிக்காரர்களுக்கு கொடுங்கள், அந்த மாவட்டத்துக்காரர்கள் அங்கே பணிபுரிந்தவனுக்கு கொடுங்கள், உழைக்கின்றவனுக்கு கொடுங்கள், ரூட் லெவலுக்கு கொடுங்க, காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கொண்டேன். ஏனென்றால் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அவருக்கு நான் நெல்லை மாவட்டத்தில் அரசியல் செய்கின்றவன். இந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் கேட்டார்கள், எத்தனை பேர் எனக்குத்தான் வேட்பாளர் கூட சொல்லி கூட வெளியே சொன்னார்கள். ஆனால் கடைசியாக அது ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்கும், மாவட்டத்துக்கு போடலையே. நான் ராபர்ட் குரூஸ் அண்ணன் மேல எனக்கு எந்த கோபம் கிடையாது, அவர் காங்கிரஸ்காரர், கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ்காரர். ஆனால் இன்றைக்கு அவர் வேட்பாளராக போட்டிருப்பது என்ன நியாயம் என்பதை நிறைய பேர் நான் கேட்கவே இல்லை, எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனால் நான் வந்து கடைசியில் என்ன சொன்னேன்னா, என்னுடைய உரிமையை நீங்கள் பறித்து விட்டீர்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உரிமை எனக்கு கேட்பதற்கு கடைசி வரைக்கும் நான் போராடி இருக்கின்றேன். நீங்கள் எனக்கு கொடுத்த பிராமிஸை மட்டுமல்ல, எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு என் போன்றவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு நமக்கு மரியாதை இருக்காது. இரண்டாவதாக பிஜேபிக்கு நாம் காங்கிரஸ் கட்சியோ அந்த கூட்டணியோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விடக் கூடாது. நாமே பிஜேபியினுடைய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க கூடாது என்பதை அழுத்தமாக நான் நினைத்துக் கொண்டேன். அதுவரை கூட இல்லை. பின் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் அதை கவலைப்படவில்லை. எனியோ இட் இஸ் மை டியூட்டி. கடைசி வரைக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது, மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? உங்களை மதிக்கவில்லையா என்று கேட்டால் என் காங்கிரஸ் என்னை மதிக்கவில்லை நான் எப்படி சொல்வது? இதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த இந்த விஷயத்திலே எல்லாருக்கும் தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும், தலைமைக்கு தெரியணும். நான் ஒரு இயக்கத்தினுடைய உழைப்பாளி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயமாக இருந்த போதிலும் உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படி கொடுத்திருக்க
செய்கிறீர்கள் என்று ஆதங்கப்படுகின்ற மக்களுக்காகத்தான் நான் வந்து நீங்க வந்து போடுங்கன்னு சொன்னாங்க. போடும் பொழுது கூட நான் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கூட நான் வந்து வேற கட்சிக்கு போறேன், வேறவங்க மாதிரி அந்த கட்சி குறுக்குச்சார் அடிக்கல. நான் என்னுடைய கட்சியில என்னுடைய உரிமைக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் என்றுதான் நான் போட்டிருக்கிறேன், வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். வேட்புமனு தாக்கல் செய்து அடுத்த நீங்க என்ன கேள்வி கேட்க தெரியும், அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல வருகிறேன். அதைத்தான் நானும் சொல்கின்றேன். அங்கீகாரம் கொடுக்கப்படாது தவறு என்பதை நான் சொல்கின்றேன். ஆனாலும் கூட நான் போட்டிருக்கின்றேன் எப்படிய நான் இன்னும் தேர்தல் வந்து நிக்கல, தேர்தல் நிக்கல. கடைசி வரை இது கடைசி முயற்சி மட்டுமல்ல, ஒரு தொண்டனுக்கு காங்கிரஸ் தொண்டனுடைய ஆதங்கத்தை நான் எனக்கு வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த இதை வச்சேன். முறையாக அப்ளை பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒன்று இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க வாபஸ் வாங்குவோம் ரெண்டு, ஏதாவது ஒண்ணுதான் நடக்க போகுது. இதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்க ஆதங்கத்தை நீங்க ரெஜிஸ்டர் நிற்க மாட்டேன், டம்மியாக நிற்க மாட்டேன். நான் டம்மி கேண்டிடேட் இல்லை. ஐ எம் நாட் எ டம்மி, ஐ எம் நாட் எ சுயேட்சை. நான் என்ன சொல்லிட்டேன்னு சொன்னா நான் காங்கிரஸ்காரன், காங்கிரஸ்ல எனக்கு கொடுக்கப்படாவிட்டால் பெருந்தன்மையாக நான் வாபஸ் வாங்கிட்டு வருவேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. ஆதங்கத்தை இல்ல சார், நீங்க இப்ப ராபர்ட் புருஷ் தோத்துருவாங்களா சொல்றீங்க. அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அது மக்கள் தீர்ப்பு. நான் என்ன சொல்றேன், நீங்க பிஜேபிக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க. அது வந்து எச்சரிக்கைன்னா காங்கிரஸ்காரனுடைய உள்ளுணர்வு இல்ல. இப்படி வாபஸ் அந்த பிஜேபிக்கு வாய்ப்பு வந்துருமா? அதெல்லாம் வராது. பிஜேபி ஜெயிக்காது, எழுதி இப்ப சொன்னீங்க ஒரு வாய்ப்பை உருவாக்க கூடாது. சின்ன அளவு கூட போனாலும், ஒரு சிறிதளவோட பாதிப்பு வந்தாலும் இந்த வெற்றிக்கு 40க்கு 40 என்று சொல்லுகின்றோம். 40க்கு 40 கலந்து வந்து விடக்கூடாது, பங்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். ராபர்ட் புருஷும் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு காங்கிரஸ் நீங்க வந்து ராகுல் வந்து கேரளாவில் நிற்கிறாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்லுங்க, ராகுல் அங்கே நிற்பது வேறு, இங்கேயுமே நிற்பது வந்து ராபர்ட் புருஷை நான் நிற்க கூடாது என்று சொல்லுவோம் அல்ல, இங்கே நிற்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கே சூழ்நிலையில் ஒரு பிஜேபி வேட்பாளரை இங்கே நிறுத்தியிருக்கின்ற சமயத்தில் ஓட் பேங்க் கால்குலேஷனில் நல்லா பார்த்துடுங்க. ஓட் பேங்க் நான் வந்து ராபர்ட் புருஷ் ஒரு காங்கிரஸ்காரன் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலை, அது வேறவங்க சொல்லிட்டு இருப்பான், நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய காங்கிரஸ்காரனே நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன் உறுதியா, எனக்கு அவர் ரொம்ப நாளா தெரியும். ஆனாலும் இந்த சூழ்நிலையில இங்கே நிற்பதனால் எங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பங்கு வந்துவிடக் கூடாது வெற்றிக்கு, அதுபோல எங்களுடைய இயக்கத்துக்கு ஒரு பலகீனம் ஏற்பட்டுவிடக் கூடாது. இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு பாருங்க, நீங்க மீடியானா அப்படி சொல்றீங்க எல்லாத்தையும். என்ன யாராவது இவன் தவறு செய்தான் என்று சொல்லுங்க. நீ எழுதல, மீடியா கரெக்டா தான் இருக்கீங்க, மீடியா தர்மத்தை நீங்கள் சரியா தான் வச்சிருக்கீங்க. மீடியா தர்மத்தை நான் ஒரு நாளும் இல்லை. நான் வந்து என்னைக்குமே மீடியாக்கள் வந்து தர்மத்தை மீறிட்டானா கிடையாது. பத்திரிகையில வர செய்திகள்லாம் சில நேரங்களில் சிலவங்க தப்பா வேண்டாம் விட போடுவாங்க. ஆனா பத்திரிகைகள் வந்து எதையாவது இல்லாம சுட்டி காட்ட மாட்டீங்க, அதை கரெக்டா தான் சுட்டி காட்டுவீங்க. மேலிடத்துல யாரும் கூப்பிட்டாங்களா, பேசினாங்களா? மேலிடத்துக்கு நிறைய தலைவர் சொன்னார்கள். உள்ள காங்கிரஸ் பேசியிருக்காங்க. நாமினேஷன் போட்டதுக்கு பிறகு யாரு கூப்பிட்டாங்க? எல்லா தலைவர்களும் பேசுறாங்க, மாநில தலைவரும் பேசுறாங்க. ஒன்னும் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து போட்டிருக்கீங்களோ அப்படின்னு கேட்கறாங்க. எல்லா தலைவரும் தான் டெல்லி இருந்து கூட கேட்பாங்க. சரி, என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க? அதான் நான் யார்கிட்ட கேட்க என்ன போட்டீங்களா கேட்டேன். சரி, போட்டிருக்கேன்னு சொன்னேன். இந்திய தேசிய காங்கிரஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆமா, அது இன்னைக்கு எங்களுடைய தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அவன் குமரிடுவான், தப்பா போயிடும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். அதனால என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க முடிவுன்னு அந்த நான் என்ன போட்டனோ அது மாதிரி என் முடிவு கரெக்டா வச்சிருக்கேன். காங்கிரஸுக்கு களங்கம் வராமல் இருக்கும், கூட்டணிக்கு பங்கம் வராமல் இருக்கும், அது உறுதி. இதான் என் கிடையாது. எதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள மாறலாம். எது வேணும் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் அப்படியே நினைக்கிறேன். நீங்க வந்து கட்சியில நான் சொன்னது கட்சி தலைமையிடம் நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை தான் வெளியிட்டு இருக்கின்றேன். நீங்கள் கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படவில்லை. அந்த முடிவோடு நான் வந்து ஒத்து போகிறேன். டிஎன்சிசி பிரசிடென்ட் பேசினாரா, வேணுகோபால் பேசினாரா? பிரசிடென்ட் பேசா கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா யார் பேசினாங்க சார்? யார் பேச எங்க கட்சியில யாரா பேச இல்ல, அப்படிலாம் சொல்ல கூடாது. ஸ்பெசிபிக்கா டிஎன்சிசி பிரசிடென்ட் பேசினாரு, இல்ல பிசி வேணுகோபால் பேசினாரு, எங்க கட்சியில எல்லா தலைவரும் என்கிட்ட பேசினாங்க.
இது இது நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. நிறைய நிறைய இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா ஸ்டாண்டா வந்து அக்செப்ட் பண்ணாங்களா? ஸ்பெசிபிக்கா ஸ்டாண்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? செல்வபிரந்தே உங்ககிட்ட பேசிட்டாரு. அத நீங்க வந்து அவர் ஆமா நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் வந்து அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. நீங்க ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. வேட்புமனு வாபஸ் பெற சொல்லி உங்களை அதான் கம்பல் பண்ணல. இது நகல் பண்ணல. இது நல்லா இருக்கு. இது ஹாஸ்பிடல்ல இருந்து பேஷண்ட் ஆமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன மாதிரில இருக்குது. இல்ல இல்ல உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஹாஸ்பிடலுக்கே போயிருக்குது. கம்பல் பண்ணணும்னு சொன்னா அவங்க என்ன வந்து பெருமையா தான் வச்சிருக்காங்க. ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன், உணர்வுள்ள காங்கிரஸ்காரன், குடும்பத்தை சேர்ந்தவர், பல முறை அதாவது டெல்லியில ஏஐசிசி மேடையில் 2 முறை 2 மாநாட்டில் நான் தான் பேசியிருக்கின்றேன். தமிழகத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக. அவருக்கு தெரியாத கட்சி கிடையாது, அவருக்கு தெரியாத முடிவு தெரியாது. ஆனால் அவர் ஒரு சரியான முடிவை எடுப்பார் என்பதை அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். காங்கிரசுக்கு விரோதமாக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்பதை என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. கட்சியை ரெகக்னைஸ் பண்ண நீங்க இந்த சீட்டை கொடுத்துதான் ரெகக்னைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அப்ப நீங்க அப்படி தாக்கல் பண்ணுவதற்கு அர்த்தம் இல்லை. அதற்கு நான் விளக்கம் கொடுத்து விட்டேன். என்ன விளக்கம்? என் ஆதங்கத்தை இப்படி இருந்தால்தான் ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுவதில் இப்படிப்பட்டவரை மறுமுறை இது மாதிரி ஒரு தப்பான தேர்வு வந்துடக்கூடாது. இந்த தேர்வு வந்து தவறான தேர்வு நான் சுட்டிட்டேன். 2029 உங்களை வேட்பாளர் சார் உங்களை காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியாது. என்ன கண்ணாவன் நான் சொல்லவில்லை. சார் உங்களை வேட்பாளர் நிறுத்தக்கூடாதுன்னு தமிழக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல கமிட்டியோ வந்து ஏதோ அழுத்தம் கொடுத்திருக்காங்களா? எது திடீர் மாற்றம் ஏற்பட காரணம் என்ன சார்? நீங்க தான் 99% சொல்றீங்க. உங்களை விட ராபர்ட் புருஷ் வந்து மெரிட்ல வின் பண்ணிட்டாரு. அதான் நாங்க நினைக்கிறேன். அதான் கேக்குறேன். அது நீங்க நினைச்ச உங்க இஷ்டம் தானே. இல்ல சார் அழுத்தம் கொடுத்தாங்களா கேக்குறேன். சார் இப்போ நீங்க வாபஸ் வாங்க போறீங்களா இல்ல ஸ்க்ரூட்டி வர ரிஜெக்ட் பண்ணிட்டு உள்ள போறீங்களா? ரிஜெக்ட் இல்ல. ரிஜெக்ட். ஆதங்கத்தை வெளிப்படுத்தினத காங்கிரஸ் இப்ப போறீங்களாங்க? தமிழ்நாட்டுக்கு வாபஸ் போறீங்களா? வாபஸ் வாங்கியாச்சு. லெட்டர் அனுப்பிச்சீங்க. அப்புறம் லெட்டர் கொடுத்தீங்களா? மணி எத்தனை மணிக்கு? மணி 11. அப்ப வாபஸ் வாங்குறீங்க. நான் போனாலும் போறேன். யாரும் போலாம் வாபஸ் போறாங்க. ஆதங்கத்தை வெளிப்படுத்த இல்ல. அப்பவே நான் வந்து விளக்கம் சொல்ல பிறகு ஆதங்கத்தை இப்பொழுது வெளிப்படுத்திய பின்னாலும் காங்கிரஸ் கட்சிக்கோ இந்த கூட்டணிக்கோ 40க்கு 40 வெற்றி பெறும் என்ற இந்த கூட்டணிக்கு நான் பங்கம் விளைவிக்கவில்லை என்பதை உறுதியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவீர்கள். அது சொல்லாதீங்க.